அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:15 போட்டிருக்கு, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இப்போ இந்த ஹைவே ரோட்ஸ்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மலையை கொடைஞ்சு பாம்பு வச்சு தகர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில் அந்த ரோடு போகும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய எந்திரங்களை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த மலையை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைத்த நாட்கள் போய் இன்னைக்கு அழகாக அதை எடுத்துடுறாங்கல்ல. ஏன்னா புதிய எந்திரங்கள் உருவாகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அப்படிப்பட்ட எந்திரமாக மாற்றுகிறேன். ஏனென்று சொன்னால், நீ மலை போன்ற பிரச்சனைகள், அசையாத மாறாத அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். அப்ப கூர்மையான பற்கள் எதற்கு ஒப்பிடப்படுதுன்னா, அது என்ன செய்யுதான், அந்த மலை அப்படியே கொடைஞ்சு குத்தி உடைச்சு எடுத்துட்டு போயிடுதான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என்னோட அபிஷேகம் உன் மேல இருக்கனால நீ புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம். அப்ப நீ ஒரு மிஷினா இருக்க, நீ ஒரு வெப்பனா இருக்க. என்ன வெப்பன்னா, மலையை ஒண்ணுமில்லாம ஆக்குற வெப்பனா இருக்க என்றார். ஆமென். அப்ப மலை போல பிரச்சனைகள் உங்களுக்கு முன் இருக்குது என்று சொன்னால், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, ஐயோ இந்த மலை இவ்வளவு பெருசா இருக்கே, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கே, ஐயோ அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர், நம்மெல்லாம் அவங்க முன்னாடி தூசி மாதிரி அப்படின்றவானா. ஆண்டு சொல்ற, எப்பா நீ அந்த மலையை ஒண்ணுமில்லாமாக்கி தூசி மாதிரி ஆக்கிடுவேன்றார். ஆமென். அப்ப நீங்க யார்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க மலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாய் தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்கள் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரம். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார், உங்களை அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். ஆமென். இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் எப்படிங்க டீல் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உன்னால முடியும். அவன் நான் கூட இருக்கிறேன், உன்னால முடியுன்றாரு. ஏன்னா உன்னை நான் அப்படிப்பட்ட ஆயுதமா வைத்திருக்கிறேன். என் கரத்தின் கிரியை நீ இருக்கிறபடியா உன்னை நான் அப்படியே ஷார்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் பிரச்சனையை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவேன். உனக்கு முன்பாக வருகிற பிரச்சனைகளை நீ ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன் கர்த்தர் சொல்றார். ஆமென். எனவே நீங்க யார் என்கிற இந்த அறிவோடு உங்க பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளுங்கள். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்துல இன்று செயல்பட்டு மலை போன்ற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.